வெல்கம் டு நாமக்கல் அசோசியேஷன் வந்து பேசுகிறேங்க. இப்போ நான் எங்கே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்கிறேன். ரோடு ஏற்றிட்டு வந்தேன் நேபாளிலிருந்து. பார்த்துக்கங்க, கண்டெய்னரு லோடு ஏற்றிட்டு வந்தேன். ஒன்றும் இறக்கல, நைட்டு தான் வந்தேன். இப்போ காலையில் 9 மணிக்கு தான் இறக்குவாங்களாம்மா. சரியான பனிங்க, ஒன்றுமே முடியல. சொட்ரு போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. பனி பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு, சரியான பனி. ரோடே தெரிய மாட்டேங்குது, தட்டி காய போட்டிருக்குது. பின்னாடி பாருங்கள், பனி கொன்று எடுக்குது. பனி வாயிலேருந்து பூரா புகையாக வந்துட்டுருக்குது. 9 மணிக்கு தான் இறக்குவாங்களாம்மா. வெயிட் பண்ணிகிட்ருக்கேனுங்க. ஆனால் நானும் பார்த்துட்டேனுங்க, இந்த கூலிங் ஏரியாவில் இருந்துட்டு 8 மாதம் கூலிங் ஏரியாவிலே இருந்துட்டேன். கல்கத்தா பீகார்னு ஒரு பெங்களூரில் எப்படி இருக்குதுங்க பனி, அந்த மாதிரி கல்கத்தா பீகார் நேபாள் ஃபுல்லாமே கூலிங் தான். கூலிங் ஏரியாவில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளைவுட் கூலிங் ஏரியாவில் இருந்தங்காட்டி இப்போ ஹீட்டுக்கு போனோம்னா ஒத்துக்க மாட்டேங்குது, நமக்கு உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டுனா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏனே தெரிய மாட்டேங்குது. நான் பிறந்தது வந்து தமிழ்நாடாக இருந்தாலுமே அதர் ஸ்டேட்டுக்குள்ளே போனால் தான் நமக்கு செட் ஆகுது. தமிழ்நாடுக்குள்ளே கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி ஹீட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டுனா உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏனே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கூலிங் ஏரியாவுக்குள்ளே இருந்து பழகிட்டேன்னா, நேபாள் லோடு ஏற்றிட்டு போனால் அங்கே கூலிங்கு, பீகார் லோடு ஏற்றிட்டு போனால் அங்கேயும் கூலிங்கு. இப்போ பெங்களூரில் எப்படி பனி பெஞ்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் அப்படி தான் இருக்குது. இதை விட மோசமாக இருக்குது, 10 டிகிரி தான் இருக்குது. அப்படியே அங்கேயே இருந்து பழகிட்டேன்னா இப்போ ஹீட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டங்காட்டி நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.